வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இன்றைக்கு ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இருந்து ஒரு ஆன்மா எப்படி உடம்பை தேர்ந்தெடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், அந்த ஆன்மா தான் உடம்பை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அப்போ இந்த கை கால் இல்லாமல், இல்லை கண்ணோ காதோ கேட்காம பிறக்கிறது, இல்லை கொஞ்சம் சராசரியாக இருக்கிறதோட அறிவு குன்றி பிறக்கிறது, இதையும் அந்த ஆன்மா தான் தேர்ந்தெடுத்துட்டு வருதா அப்படின்னு கேட்டால் நம்ம நம்பனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஆன்மா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்துட்டு வருமா. வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சில பசங்க அவங்க அம்மா அப்பாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களே. ஸோ இது எல்லாமே அந்த ஆன்மா தான் கேட்டுட்டு வருமா. தான் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு தான் கீழே வருமா. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, 2 வகையான அர்த்தங்கள் அந்த ஆன்மாக்கள்லாம் கூறுறாங்க. ஒன்று, ஆன்ம முன்னேற்றம் சொல்லக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், மனப்பக்குவம், அது வர்றதுக்காக. 2வது, இந்த உடல் மேல் இருக்கிற அந்த ஈடுபாடுனால. ஸோ நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, இந்த பிறவியில் ரொம்ப கஷ்டப்பட்ட நீ, அடுத்த பிறவிலையாச்சும் நீ சந்தோஷமாக இருக்கணும், இல்லை ரொம்ப மோசமான ஆள், தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு கண்டிப்பாக ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவுன்றத நம்ம வாலண்டரியாக ஆன்ம முன்னேற்றத்துக்காக துன்பப்பட்டு தான் நான் ஆன்ம முன்னேற்றன்றதை அடையணும். ஏன்னா அப்படி அடைகிறது தான் வேகமானது. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு ஆன்ம முன்னேற்றன்றது ரொம்ப கம்மியாக, ரொம்ப ஸ்லோவாக நடக்குமா. இப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப வாடி வதங்கி போயிட்டான். அவன் சூழ்நிலையை மாற்றுற மாதிரி வாழ்க்கை, அதாவது இந்த யூனிவர்ஸ்ன்றது அவனுக்காக அவன் வாழ்க்கையை புதுசாக மாற்றி கொடுக்குமா. அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. இந்த பிறவியில் ரொம்ப சின்னாபினப்பட்டானா அடுத்த பிறவியில் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல வாழ்வை அவனுக்கு அமைச்சு கொடுத்துருமா. ஸோ எப்போவுமே இயற்கைன்றது எல்லாத்தையும் பேலன்ஸில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏற்றம் இறக்கம்ன்றது கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் வராங்க நம்ம டாக்டர்கிட்ட. அவங்க பார்த்தா ஒரு பெண்ணு, நல்லா 6 அடி இருக்காங்க. இந்த உடல் அமைப்புலாம் பார்த்தாலே ஒரு கட்டுமஸ்தாக இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இவங்க தொடை பகுதியிலையும் அந்த மூட்டு பகுதியிலையும் ஏதோ ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இது இவங்க நார்மலாக விளையாடுறாங்க, நிறையா அந்த ஜெயிப்பாங்கள்ல. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் நிறையா வரும். ஸோ இந்த காசெல்லாம் வச்சு நிறையா டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்க்குறாங்க. எல்லாரும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, யுவர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு நாள் நம்ம டாக்டர் மைக்கேல் நியூட்டனை பார்க்க போகிறாங்க. கொஞ்சம் பேசிட்டு அவர் இவங்களை பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இந்த வலி ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, நீங்கள் எடுத்த பிறவிகள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பு என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது, 800வது வருஷத்தில் நான் ஒரு வைக்கிங்னு ஒரு இனம் இருக்குது, அதில் ஒரு ஆண் மகனாக பிறந்தேன். ஒரு 6 அடி உயரம், 6 அடி உயரம், நல்ல மஸ்குலரான பாடி, பார்த்தோன்னே பெண்களை கவரக்கூடிய அந்த தோற்றம், அந்த வாள் கேடயம், இதெல்லாம் வச்சுட்டு வரும்போது ஒரு மாதிரி பார்த்தாலே யாரா இவன் அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு போர் வீரனாக இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு உடல் எனக்கு வேற எந்த பிறவிலையுமே இன்னும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப பிடித்தமான உடல். ஏன் இதை தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு யாருக்கிலையும் அடிமையாக இருக்க பிடிக்காது, ரொம்ப மூர்க்கனாக இருப்பேன். நான் அன்னைக்கு இருக்கிற வாழ்வை அன்னைக்கே வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரி வாழ்வேன். ஏகப்பட்ட பெண்களோடு இருந்திருக்கேன், அவங்களே விருப்பப்பட்டோ இருந்திருக்காங்க, இல்லை நானே கட்டாயப்படுத்தியும் அவங்கள இருக்க வைப்பேன். குடி கூத்து போர் அப்படின்னு சொல்லி எதுவுமே எனக்கு ஒரு பத்தவே இல்லை. இதில் எதுவுமே எனக்கு பத்தலை.
ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட உடம்புல இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வலிமை இருந்தது. நம்ம டாக்டர், எங்கள் ஆன்ம உலகத்தில் உனக்கு வேறு எந்த சாய்ஸுமே கொடுக்கப்படலையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு மொத்தம் 2 சாய்ஸ் இருந்தது. ஒன்று, ரோமாபுரின்னு சொல்லக்கூடிய ரோம தேசத்தில் ஒரு சிப்பாயா கிடச்சிது ஒரு பிறவி. ஆனால் அது பார்த்தோன்னா அவனும் கட்டுமஸ்தான உடல், ஆனால் ஒரு அரசர் கீழே வேலை பார்க்கணும், அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையுமே கேட்காம அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும், திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதே ரிப்பீட்டாக மோடு போய்கிட்டே இருந்தது. ஸோ நான் ஒருத்தர் கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டேன். அதனால் எனக்கு அது பிடிக்கல. அதனால் நான் இந்த பைக்கிங்கை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இதுலேயும் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். கப்பலில் போகிற மாதிரி பயணிக்கிற மாதிரி இருக்கும், கடலில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணலை, நான் என்னோடய கண்ட்ரோலில் இருந்தேன், எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த 2 ஆப்ஷன் தான் உனக்கு கொடுத்தாங்களா? அப்போ உன்னோட சாய்ஸை இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்டதுக்கு, இங்கே பாரு, நீ என்ன மனநிலையில் அவங்கக்கிட்ட அந்த ஆன்மலோகத்தில் அவங்கக்கிட்ட போறியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உனக்கு நல்ல ஆப்ஷன்ஸாக உன் ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் உனக்கு அவங்க சாய்ஸஸ் கொடுப்பாங்க. நீ என்ன ஆசைப்பட்றியோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம டாக்டர், ஒரு வேளை அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் ஒரு உடம்புல 2 ஆன்மாவை அனுப்பிட்டாங்களா, இல்லை ஆன்மாவே ஒரு உடலில் அனுப்பலனா அப்படின்லாம் கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே, இது என்ன ஒரு மிஷினை ரன் பண்ணுற ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? உங்களுக்கு லிட்ரலி எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாததுன்றது எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆளுங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்றாரு. ஒரு சின்ன எம்மி அளவு கூட தப்புன்றது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த வைக்கிங் வீரர் ஒரு கிராமத்தில் கொள்ளையடிக்க போகும்போது இறந்துடுறாரு. இது எப்போ நடக்குது? 800வது வருஷத்தில். அடுத்த பிறவி எப்போன்னு பார்த்தா 1865வது வருடம், அதாவது 1865. அந்த வருஷத்தில் இங்கிலாண்டில் அவர் பிறக்கிறாரு, ஒரு பொண்ணா. இது 2த்துக்கும் பார்த்தா ஒரு 1000 வருஷம் கேப் இருக்குது. நம்ம டாக்டர் ஏன் இந்த கேப் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, ஆன்ம முன்னேற்றத்துக்காக, என் மனதை பக்குவப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஆன்ம உலகத்தில் பார்த்தா டைம் லைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். நம்மளுக்கு இங்கே 1000 வருஷம்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அங்கே சில நாட்கள்லேயே கடந்துடும். ஸோ டாப்பிக்கை விட்டு டிவியேட் ஆக வேணாம். இப்போ இந்த 1865 வருஷத்தில் இங்கிலாண்டில் ஒரு பொண்ணாக பிறக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது குதிரை வண்டியில் அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டுருக்கு இந்த குழந்தை. இவங்க பார்த்தா இங்கிலாண்ட்லேயே ஒரு நல்ல பாஷான ஃபேமிலி, பெரிய இடத்து பொண்ணு. ஸோ வண்டியை நிறுத்துகிறாங்க ஒரு இடத்துல. அப்படி அந்த பொண்ணு குழந்தை விளையாடும்போது அந்த வண்டியோட சக்கரம் காலில் ஏறிடுது. இது எப்போ? 5 வயசில். நிறைய சுற்றுறாங்க, நிறைய டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க, கால் சரியாகிற மாதிரி தெரியல. ஒரு 41 வயசில் இறந்துடுறாங்க. இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய படிக்கிறாங்க, நிறைய நூட்கள் எழுதுகிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா உரையாடுறாங்க, அவங்களுக்காக நிறையா செய்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டரு யாராவது இந்த மாதிரி பிறப்பை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆண்மகனாக பிறந்தேன், என் எதிரில் எவன் வந்தாலும் அவனுக்கு அங்கே எனக்கு ஆன்ம முன்னேற்றத்துக்கான ஒரு இடமே இல்லை. அதனால் ஒரு 1000 வருஷமாக நான் யார், எதுக்கு வந்தேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் நிறைய பாடம் படித்தேன், மனதை பக்குவப்படுத்திக்கிட்டேன்னா எனக்கு மனசுன்றதுல அசைவுன்றது இருக்கவே கூடாது. ஆனால் இந்த பிறவிலையும், இந்த பெண்ணாக பிறந்திருக்கிற பிறவிலையும் எனக்கு ஏதாவது வேணும், இதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு என் மைண்டு துருன்னு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தப்ப எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் வந்தது. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் மூலயமா என் கால் செயலிழந்தது. ஸோ இதனால் என்னால் எங்கேயும் நகர முடியாது, மனசு ஒரு ஸ்டேபிள் ஆச்சு. அப்போ தான் நம்ம டாக்டர்
அப்போ முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ மேலே பார்த்துருப்பல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் எனக்கு தெரியும், எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குது. இன்னொன்று தெரியுமா, நான் ஏன் இந்த அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா போன பிறவியில் ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிரிஞ்ச வருத்தத்தில் அடுத்த பிறவிலையாவது எங்கள் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தாலும் கல்யாணம் ஆகாமல் எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க ஆசைக்கு ஏற்ப, அவங்க எண்ணங்களுக்கு ஏற்ப நான் அவங்க கூட இப்போ இருக்கேன். ஏன்னா எனக்கு கால் உடஞ்சிருச்சு, என்னை யாரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் அவங்க கூடயே இருந்துட்டு அப்படியே இறந்துட்டேன். ஸோ இப்படி தான் ஒரு ஆன்மா எப்படி ஒரு உடம்பை தேர்ந்தெடுக்குது அப்படின்ற கதை. ஸோ இதெல்லாம் கேட்டால் எனக்கும் அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போய் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.